வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அனஸ்தீஷியா ரிலேட்டடான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியா. இன்றைக்கி செஷனுக்குரிய ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். நான் ஸ்பைனல் அனஸ்தீஷியா டாப்பிக்கை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். அதாவது டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்பைனல் அனஸ்தீஷியா, பேஷண்ட் ப்ரிப்பரேஷன், ப்ரொசீஜர், இண்டிகேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் ஸ்பைனல் அனஸ்தீஷியா, சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் அனஸ்தீஷியா, காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் அனஸ்தீஷியான்னு இருக்க போகுது. ஸோ மொத்தமாக இந்த டாபிக்ஸ் எடுத்துகிட்டா நம்மளுக்கு இன்டெப்த்தாக எதையுமே பார்க்க முடியாது. வாட் இஸ் ஸ்பைனல் அனஸ்தீஷியா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு 3 லேயர்ஸ் ஆஃப் மெனிஞ்சஸால் கவர் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவுட்டர் டு இன்னர் பார்த்தோம் அப்படின்னா டியூரா, அரக்கனாய்ட், பெயாமேட்டர் 3 மெனிஞ்சஸ் இருக்குது. நம்ம சப் அரக்கனாய்டு, அதாவது அரக்கனாய்டு கீழே இருக்கிற ஸ்பேஸில் தான் இந்த ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்க போகிறோம். என்னது? இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் இன்ஜெக்டிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ் இன்டு த சப் அரக்கனாய்ட் ஸ்பேஸ். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்கை நம்ம சப் அரக்கனாய்ட் ஸ்பேஸில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். எந்த லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா பிலோ த L2 லெவல். L2க்கு கீழே எதுக்கு அனஸ்தீஷியா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 வரைக்கும் அடல்ட்ஸ்க்கு ஸ்பைனல் கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்படி கொடுக்குறனால அனஸ்தீஷியா ஆஃப் த லோவர் பாடி பார்ட் பிலோ த அம்பிளிகஸ் இஸ் அச்சீவ்டு. நம்ம இப்போ இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் அனஸ்தீஷியா, அதாவது ஸ்பைனல் அனஸ்தீஷியா எந்தெந்த சர்ஜரிஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஆல் ஓப்பன் கைனகாலஜி அண்ட் அப்ஸ்ட்ரிட்டிக் சர்ஜரிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆர்த்தோபீடிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் ஆஃப் லோவர் லிம்ப் அண்ட் பெல்விஸ் கொடுக்குறாங்க. லோவர் அப்டமன் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் யூரோலாஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு தராங்க. ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன் ஆஃப் ஸ்பைனல் அனஸ்தீஷியா, யாருக்கு நம்ம ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரெஃப்யூசல். பேஷண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம போடக்கூடாது. நெக்ஸ்ட் குவாகுலோபதி ஆர் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருந்தாலும் போடக்கூடாது. சிவியர் ஹைப்போவோலிமியா, இன்க்ரீஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர், சிவியர் ஸ்பைனல் டிஃபார்மிட்டி இதெல்லாம் இருந்தாலும் போடக்கூடாது. இந்த சிவியர் ஸ்பைனல் டிஃபார்மிட்டிலலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்பைனல் போடுறதை அவாய்ட் பண்ணணும். கண்டென்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் செட். ஒரு ஸ்பைனல் செட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெரைல் பவுல். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்டாடைனை போர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெரைல் காஸ். அடுத்து ஸ்பாஞ்ச் ஹோல்டிங் ஃபோர்செப்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸை பிடிச்சு பீட்டாடைனில் டிப் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட அந்த ஸ்பைனல் ஏரியாவை நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் டவல் இருக்கணும் அண்ட் ஓடி கவுன் அண்ட் ஸ்டெரைல் டவல். இதெல்லாமே ஒரு ஸ்பைனல் செட்டில் இருக்கணும். நம்ம ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுக்கும் போது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பரக்னாய்ட் ஸ்பேஸ் ரீச் பண்ணுறோங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்கின், சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, சுப்ராஸ்பைனஸ் லிகமெண்ட், இன்டர்ஸ்பைனஸ் லிகமெண்ட், லிகமெண்டம் ஃப்ளேவம் அண்ட் 2 லேயர்ஸ் ஆஃப் டியூரா. அரக்னாய்டை பங்க்சர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்பரக்னாய்ட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் உள்ள பங்க்சர் பண்ண உடனேயே உங்களுக்கு ஸ்பைனல் நீடில் வழியாக சிஎஸ்எஃப் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேஷண்ட் இன் ஸ்பைனல் அனஸ்தீஷியா பார்க்கலாம். ஸ்பைனல் அனஸ்தீஷியாவுக்கு நம்ம பேஷண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஓட்டிக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மானிட்டர்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடணும். அதாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர், இசிஜி, நான் இன்வேசிவ் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இனிஷியல் ரீடிங்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேஷண்ட் ப்ரீஆப்பாக இருக்கும் போதே ஃப்ளூயிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியா ஹைப்போ டென்ஷனை காஸ் பண்ணுறனால நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக ஹைப்போ டென்ஷனை நம்ம ப்ரீ ஆப்ரேட்டிவாக ஃப்ளூயிட் கொடுக்குறனால ஓரளவு குறைக்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் என்பிஓவில் தான் இருக்கணும். ஏன்னா சப்போஸ் ஸ்பைனல் ஃபெயில் ஆகிட்டாலும் நம்ம ஜிஏ தான் கொடுக்கணும். ஸோ ஆஸ்பிரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஒரு 8 to 12 hours ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் அட்வைசபிள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இப்போ ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பைனல் அனஸ்தீஷியா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஷண்ட் பொசிஷனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்ன பொசிஷனில் ஸ்பைனல் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் பொசிஷன், சிட்டிங் பொசிஷன், இஃப் பாசிபிள் ப்ரோன்லேயும் போடுறாங்க. ஸோ இந்த பொசிஷன்ஸில் நம்ம பாடியை ஃப்ளெக்ஷனில் வச்சுருக்கணும். அப்போ தான் ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ளெக்ஷன் பொசிஷனை தான் நம்ம ஃபீட்டல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அனஸ்தட்டிஸ்ட் ஸ்பைனல் எந்தெந்த அப்ரோச்சஸில் போடலாம்னா மிட்லைன் அப்ரோச், பேராமீடியன் அப்ரோச் அண்ட் லம்போசாக்ரல் அப்ரோச்சில் போடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்பைனல் நீடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா வி மஸ்ட் பெயிண்ட் வித் பீட்டாடைன் வச்சு நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு, இது எதுக்கு பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எசப்டிக் ப்ரிகாஷன் தான். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகக்கூடாது. ஏன்னா அது ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஸோ இந்த பீட்டாடைன் வச்சு பெயிண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் டவல் இருக்குல்ல அதை பிளேஸ் பண்ணிடுறாங்க.
பை தி மீன் வைல் வந்து நம்ம ஓடி டெக்னீஷியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பைனல் நீடில் அனஸ்தட்டிஸ்ட் சொல்கிற சைஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து எப்படின்னா ஸ்டெரைல் மேனரில் ஸ்பைனல் செட்டில் வந்து ஓப்பன் பண்ணி போட்டுருவாங்க. அப்போ அனஸ்தட்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. எந்த இடத்துலனா நம்ம ஸ்பைனல் நீடில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அந்த இடத்துல லிக்னோகைன் வச்சு லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணிடுறாங்க. எதுக்குன்னா நம்ம ஸ்பைனல் நீடில் உள்ளே குத்தும் போது பெயின் ஏற்படும்ல, ஸோ அந்த ஸ்கின் சப்குட்டேனியஸில் வந்து நமக்கு பெயின் அவ்வளோ தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. நம்ம லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ண உடனே நம்ம ஸ்பைனல் நீடில் வந்து அட்வான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஸ்பேஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக L3 L4 இன்டர்ஸ்பேஸில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனல் நீடில் குத்தின உடனே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்த உடனேயே நம்ம வந்து லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ட்ரக்கு கொடுக்கும் போது வி மஸ்ட் ஃபஸ்ட் ஆஸ்பிரேட் அண்ட் சி நம்மளுக்கு சிஎஸ்எஃப் வந்து வருதா உள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரக்குக்குள்ளே வருதான்னு பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து நம்ம வந்து லோக்கல் அனஸ்தட்டிக்கை வந்து புஷ் பண்ணணும். மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5% பிபிவெக்கன் ஹெவி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஹெவி ஆகுதுன்னா நம்ம டெக்ஸ்ட்ரோஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால பிபிவெக்கன் ஹெவி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் இன்ஜெக்ஷன் நம்ம ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ண உடனேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பேஷண்ட்டை சுப்பைன் பொசிஷனில் வச்சுட்டு ஓட்டு தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அண்ட் ஸ்பைனல் எடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். பை தி மீன் சைட் பேஷண்ட் வரப்பையே உள்ளே வந்து நம்ம மானிட்டர்ஸ் மாற்றப்பையே வந்து நம்ம வாசோப்ரெசாஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். எஃபிட்ரின் மெஃபென்டர்மைன் இதெல்லாம். ஏன்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியா பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட் காமனாக ஹைப்போடென்ஷன் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வாசோப்ரெசார்ஸ் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கணும். நம்ம முன்னாடி சொன்னோம் மோஸ்ட் காமனாக வந்து நம்ம ஸ்பைனல் L3 L4 இன்டர்ஸ்பேஸில் தான் வந்து போடுறோம். ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டஃபியர்ஸ் லைன் பற்றி தெரியணும். டஃபியர்ஸ் லைனுங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைனை நம்ம இமேஜினரியாக வரைகிறோம். எதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரினா இலியா கிரஸ்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வரைகிறோம் அப்படின்னா அது கரஸ்பாண்ட்ஸ் டு L4 L5 இன்டர்ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து L3 L4 இன்டர்ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு எங்கே எண்ட் ஆகுது, வேர் டஸ் ஸ்பைனல் கார்டு எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன் அடல்ட்ஸில் ஸ்பைனல் கார்டு எங்கேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா ஃபொராமன் மேக்னம் டு த லெவல் ஆஃப் L1 இன் அடல்ட்ஸ். இன் சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து L3 லெவல் வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்க வளர வளர வந்து அது L1க்கு வந்து போயிடும். ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் பே அட்டென்ஷன் மெடிக்கோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.